அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் நாம் இஸ்லாத்தின் பார்வையில் சொந்த பந்தங்கள் என்ற தலைப்பிலே பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மார்க்கம் எந்த அளவிற்கு நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களோடு உறவு கொள்ள சொல்கிறது என்பது பற்றிய விளக்கங்களை நாம் விரிவாக பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் கணவன் மனைவி என்ற அந்த பந்தம், அந்த உறவு எவ்வாறு இருக்க வேண்டும், அதை பற்றி மார்க்கம் எவ்வாறு சொல்லி காட்டுவது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் விவாகரத்து என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த பிரச்சனைகள் அதிகமாக அதிகரிப்பதை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் கணவன் மனைவி என்று வந்துவிட்டாலே அதிகமாக பிற சமுதாயங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் விவாகரத்துகள் அதிகமாக வருவதை பார்க்கின்றோம். அதே போன்று திருமணமாகி 2 நாட்களோ 3 நாட்களோ வாழ்க்கை நடத்தியிருப்பார்கள். அத்தோடு பல வருஷங்களாக பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்களையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்றால், கணவன் மனைவியிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மார்க்க விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதுபோன்ற பிரச்சனைகள் அதிகமாக அதிகரிக்கின்றன. கணவன் தன்னுடைய கடமைகளையும் உரிமைகளையும் அவன் தெரிந்து கொண்டான் என்றால், மனைவி அவள் தன்னுடைய கடமைகளையும் தன்னுடைய உரிமைகளையும் அவள் தெரிந்து கொண்டாள் என்றால் ஏராளமான பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி இந்த கணவன் மனைவி என்கின்ற உறவு அது ஒரு வெற்றி பெற்ற வாழ்க்கையான செய்யும் அமையும். மார்க்கத்தை தெரிந்து அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் வெற்றி பெற்ற வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன முறைப்படி நாம் வாழ்வதால் மறுமையில் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெற்ற வாழ்க்கையாகத்தான் அது அமையும். ஆனால் நம்மில் அதிகமானோர் இஸ்லாம் என்பது அது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டுமுள்ள மார்க்கம் கிடையாது. எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளை மட்டும் இஸ்லாம் செய்யாது சொல்லித்தராது. எல்லா துறைகளிலும் விவசாயம் செய்வதாக இருந்தால் அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொடுக்க வாங்குவதாக இருந்தால் அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் உலகத்தில் உள்ள எந்த துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நாம் இஸ்லாத்தை தீன் என்று கூறுகிறோம். தீன் என்றால் என்ன அர்த்தம்? வாழ்க்கை வழிமுறை என்ற அர்த்தம். மார்க்கம் என்றால் ஏதோ குறிப்பிட்ட மதம் கிடையாது. மார்க்கம் என்றாலே வழிமுறை. ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கின்ற வரை எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு வழிமுறைதான் இஸ்லாமை தவிர அது ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது. இது ஒரு மார்க்கம். மனிதனுக்கு எல்லா துறைகளிலும் தெளிவான வழிமுறை இஸ்லாமிய செய்து வகுத்து காட்டியிருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு முன் செல்வதற்கு முன்னால் நேற்று நாம் நிகழ்த்திய உரையிலே சில கேள்விகள் சந்தேகங்கள் மக்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். என்ன சந்தேகம் சொன்னால், ஒரு சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை இணைத்து வாழ்கின்றோம். நாங்கள் இணைத்து வாழ்ந்தாலும் எங்களுடைய பெற்றோர் என்ன செய்றாங்க, எங்களை வெறுக்கிறாங்க. நாங்கள் கல்வியிலாக இருப்பதன் காரணத்தினால் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனையை காரணம் காட்டி நாங்க பணத்தை கொடுக்கிறோம். பணத்தை கொடுத்தா அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்க செய்யக்கூடிய பண உதவியை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, எங்களோட பேச மாட்டேங்கிறாங்க, எங்களை வெறுக்கிறாங்க சொல்லி இப்பொழுது நாங்க அல்லாஹ்விடம் பாவியாக அவமானம் செய்றாங்க. ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். ஆனால் நாம கடைசி சம்பவம் சொல்லி காட்டணும். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயின் மீது அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அவங்க தாய் என்ன பண்றாங்க, சாப்பிட மறுக்கிறாங்க. நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க. சொல்லி பார்த்தும் தாய் கேட்கவில்லை. அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து நிபந்தனை வைக்கிறாங்க. அப்ப இவரை மறுக்கிறார். அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். அப்ப நம்மீது உள்ள கடமை என்னவென்றால், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், இறைவனுக்கு பயந்து மறுமைக்கு பயந்து நாம் உதவி செய்ய வேண்டும்.
எதிராக கட்டுப்படவில்லை என்றால் இறைவன் நம்ம செய்ய மாட்டான், மறுமையில குற்றம் பிடிக்க மாட்டான். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்துவிட்டோம். லாயு கல்வி ஃபுல்லாக நப்சன் இல்லா உற்சாகா. அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் சக்திக்கு மீது அல்லாஹ் செய்ய மாட்டான், நிர்பந்திக்க மாட்டான். அப்ப நாம நம்முடைய கடமையை செய்து விட்டோம் என்றால் நாம் இறங்கி போறோம், நாம் உதவி செய்வதற்கு முன் வருகின்றோம். அவர்கள் நம்மை வெறுத்தார்கள் என்றால் அதற்கு இறைவன் செய்ய மாட்டான், மறுமையில் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். நாம் எல்லா சூழ்நிலையும் எதிர்பார்த்து விட்டுருக்கோம். எந்த நேரத்தில் நம்ம என்ன உதவி செய்யலாம், பெற்றோர் நம்பத்தை நெருங்கி வரணும், என்ன செய்யக்கூடாது, நம்ம டீல் பண்ணக்கூடாது. நாம இன்றைக்கு நாம் உதவிக்கு போறோம், அவங்க மறுக்கிறாங்க, நாளைக்கு அவங்க நெருங்கி வருவாங்க, அப்படி செய்யலாம், இருக்கக்கூடாது. நெருங்கி வரக்கூடிய காலகட்டம் என்ன செய்யணும், அவர் இணைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல முறையாக அமைய வேண்டும் என்றால் திருமணத்திற்கு முன்பாக பேசுறாங்க சில விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இந்த ஜமாத்தில் அதிகமானவர்கள் இறந்தவராக இருக்கின்றோம், திருமணம் ஆகாதவராக இருக்கின்றோம். நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உத்தரவுகளை, சில போதனைகளை நமக்கு செய்கின்றார்கள். நாம் முஸ்லிம் என்ற கருத்துப்படி பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் என்பதே சுகம்தான், இந்த உலகம் என்பதே இன்பம்தான். வகைரு மத்தாய் துன்யா அல் மரஅத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் எது தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள சுகங்களிலேயே சிறந்த சுகம் எது தெரியுமா, அல் மரஅத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுள்ள பெண் தான். நல்லொழுக்கமுள்ள பெண் மனைவியாக வருவதுதான் ஒருவனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற இன்பங்களிலேயே சிறந்த இன்பம், ஒருவன் பெறுகின்ற சுகங்களிலேயே மிக சிறந்த சுகம் சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கமுள்ள பெண்ணை சுட்டி காட்டுறாங்க. ஒருவனுக்கு மனைவியாக வாய்க்கக்கூடியவள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்லொழுக்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. இன்னொரு வகையில் சொல்லி காட்டுறாங்க, புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துன்பகுள் மரஅத்துல் அர்பஇன், பெண்கள் 4 விஷயத்திற்காக திருமணம் செய்யப்படுகின்றார்கள். ஒன்று வை மாளிகா, அவருடைய செல்வத்திற்காக. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை பிறந்திருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணணும் சொன்னா அந்த சொத்து நமக்கு என்ன செய்யும், சேரும் என்பதற்காக செல்வத்திற்காக திருமணம் செய்யப்படுகின்றால். வலி ஹசபிகா, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக. அது பெரிய பெருமை நீண்ட குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்வதே அதே ஒரு பெருமையாக கௌரவமாக இருக்கும். அதற்காக அந்த பாரம்பரியத்திற்காகவும் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகின்றால். வலி ஜமாலிகா, அவருடைய அளவிற்காகவும் திருமணம் செய்யப்படுகின்றால். வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்திற்காகவும் மார்க்க பிடிப்பிற்காகவும் நல்லொழுக்கம் உள்ள பெண் என்பதற்காகவும் திருமணம் செய்யப்படுகின்றால். நீங்கள் மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். கல்பத்தால் அதை நீங்க மற்ற பெண்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் நீங்க அதில் உங்க கை என்ன செய்யட்டும், மண்ணாகட்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு உபதேசம் பண்றாங்க. அவன் மனப்பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அந்த வாழ்க்கை இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற்ற வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் ஒருவனுக்கு அமைகின்ற மனைவி என்ன செய்யணும், அதுவும் சிறந்த மனைவியாக அமைய வேண்டும். ஒரு கவிஞர் கூட சொல்லி காட்டுவார், எனக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்க்க நடைமுறையில நம்ம கல்வி வாழ்க்கை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தாடி இருக்கு பாருங்க, நல்ல பெருசா வச்சிருப்பாரு. கல்யாணம் முடிச்சாலும் சீரோ பாண்டி சீரோ 1 mm என்னன்னு கேட்டா அது வீட்டுல தாய்ப்பரா இருக்குது. நம்ம நடைமுறை என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப இறைவன் நல்ல ஒரு மனைவி வாங்கிதான் வச்சிருக்காரு. அதுதான் ஒருவனுக்கு கிடைக்கின்ற வெற்றி என்பது சிறந்த வெற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அவன் வாழ்க்கை நிம்மதியாக அமைவதற்கு, நல்ல இன்பகரமான வாழ்க்கை அமைவதற்கு முதல் அடிப்படை நமக்கு வாய்க்கக்கூடிய மனைவி, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மணப்பெண் மார்க்கமுடைய பெண்ணாக இருக்க வேண்டும், ஒழுக்கமுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் அடிப்படை. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்த பிறகு கணவன் மனைவிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க. நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்றாங்க, இன்னலி ஸௌலிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இன்னலி ஸௌஜிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அப்ப நாம திருமணம் முடித்து விட்டோம் என்றால்
மனைவிக்கு என்று சில கடமைகள் செய்து மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அந்த கடமைகளை நாம் என்ன செய்யணும், அது முறையாக நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு குல்லுக்கும் மசூலும் அந்த ஆயுதத்தினி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொறுப்பையா சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொல்லும் பொழுது ரஜுலு ராயின் அகிலிஹி, ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய மனைவிக்கு அவன் பொறுப்பாளர் ஆவான். ஒவ்வொரு மசூலும் அந்த ஐயத்திகி, அவன் தன்னுடைய பொறுப்பை பற்றி செய்யப்படுவான், விசாரிக்கப்படுவான். இன்றைக்கு பார்க்கிறோம் தப்லீக் ஜமாத்திலாம் திருமணம் முடிந்து விட்டதால் திருமணம் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அவர் பாடி என்ன செய்வாரு, 4 மாசம் ஜமாத்துன்னு சொல்லி அவர் பாடி போயிடுவார். மனைவியை கவனிக்க மாட்டான். இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம், குடும்ப தேவைக்காக வந்திருக்கின்றோம். அது என்ன செய்வாரு, உலகத்துக்கு இருக்காது, குடும்பத்துக்கு இருக்காது. ஏதோ பண்டாரம் 10 வயசு மாதிரி கல்யாணம் செய்த அவசியத்தை கூட உணர்ந்தாலும் செய்வாங்க, சட்டி வட்டி பானையோடு வாங்கி போயிடுவாங்க. அது இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது நிறைய சொல்லி காட்டுறாங்க. நீங்க உங்களுடைய மனைவிக்கு பொறுப்பாளர்கள், திருமணம் செய்து விட்டோம் என்றால் அந்த மனைவி என்ன செஞ்சிடறாங்க, கணவனுடைய கண்ட்ரோல் வந்துடுறாங்க. இவர் தான் எல்லா பொறுப்பும் அககுணமிக்கும் நீசாக்கம் கலையதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க அந்த பெண்களிடம் இருந்து உறுதியான உடன்படிக்கை எடுக்கின்றீர்கள். அந்த பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையை செய்கின்றால் கணவனாகிய கணவனிடம் ஒப்படைக்கின்றால். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஆண்மகன் அவனுடைய குடும்பம் அவனுடைய மனைவிக்கு பொறுப்பானாவான். ஒவ்வொரு மசூலும் நான் ரவியேற்றி, அந்த பொறுப்பை பற்றி அவன் சரியாக நிறைவேற்றினானா, மனைவியோடு சரியாக நடந்து கொண்டானா, தன்னுடைய குடும்பத்தினரிடம் சரியாக நடந்து கொண்டான சொல்லி விசாரிக்கப்படுவான் என நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஒரு மனிதன் சிறந்தவன் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஒரு ஆள் தன்னுடைய மனைவியிடம் நல்ல பேர் எடுத்துனா வச்சிருங்க, அவன் நல்லவன் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. திரும்பி அந்த கேந்திரத்தில் பார்க்கிறோம், நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அக்குமனின் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன், மூமின்களில் ஈமானில் பரிபூர்ணமானவர் யார் தெரியுமா? எவர் நற்குணம் உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் ஈமானில் பரிபூர்ணமானவர். அப்படி சொல்லிட்டு வஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹியாருக்கும் நிசாயிஹிம், தங்களுடைய மனைவிமார்களிடம் யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ, மனைவிமார்களிடம் யார் நல்ல பேர் எடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். வெளியே நாம நடிச்சிடலாம், நம்முடைய எல்லா குணங்களும் யதார்த்த குணங்களும், நாம நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு என்னென்ன முரட்டுத்தனம் இருக்குது எல்லாம் யாருக்கு தெரியும்? மனைவிமார்களுக்கு தெரியும். அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் மனைவிமார்களுடன் நல்ல பேர் இருக்காங்க பாருங்க. மனைவிமார்களுடன் சிறந்தவராக இருப்பவர் தான் மூமின்களில் சிறந்தவர்கள், உங்களில் சிறந்தவர்கள் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபிகள் சொல்றாங்க, கைருக்கும் யாருமிதி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடம் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஆன கைரும் யாருமி, நான் என்னுடைய மனைவிமார்களிடம் சிறந்தவனாக இருக்கிறேன் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவ மனைவியிடம் நல்ல பெயர் எடுப்பது, நல்ல முறை நடந்து கொள்வது, ஒரு மனைவி தன்னுடைய உளப்பூர்வமாக தன்னுடைய கணவனை சிறந்தவன் என்று சொல்வது, அவனை பிரியும் பொழுது அவனுக்காக வருத்தப்படுவது, அவன் மீது பாசம் கொள்வது, இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கணவன் தான் சிறந்தவன் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கலாம், அபூ தாவூத் இந்த செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொல்றாங்க, சஹாபாக்கள் உபதேசம் பண்றாங்க, நான் தல்லுரபு இமா அல்லாஹ், உங்களுடைய மனைவிமார்களாகிய அல்லாஹ்வுடைய பெண் அடியார்களை நீங்க அடிக்காதீங்கிறாங்க. அவன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு பயன் என்ன செய்றாங்க, அடிக்காம விட்டுறாங்க. வீட்டுல உள்ள பெண்கள் யார் ஆரம்பிச்சிடறாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாச்சு அடிக்க விடான்னு சொல்லி. அங்க எல்லாம் என்ன செய்யுது, எந்த ராஜ்யமாவது மதுரை ராஜ்யம் சொல்லி காட்டுவாங்க. அப்ப இந்த மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொன்னவன எல்லா பெண்களும் செய்றாங்க, புருஷன்மார்களை மதிக்காம ஏறி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கணவன்மார்கள் முறையிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஏற்று பேசுறாங்க, ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லி. அப்புறம் ரசூலுல்லாஹ் செய்யுங்க அடி விடுங்கிறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் விட்டா போதுமே, அடி தீட்டி எடுத்துறாங்க. தீட்டி எடுத்தோம்னா மறுநாள் பெண்களுடைய கூட்டம் எங்க வந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா வீட்டுல கொஞ்சம் கூட்டம், மற்ற மனைவிமார் வீட்டுல எல்லா பெண்கள் வர்றாங்க. எங்க ஆள்கள் சொல்ல தாங்க முடியல, கடுமையா அடி இருக்குது. அவன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, உபதேசம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, தாஃபி ஆதி முஹம்மது நிசாவும் கசீரும், அதிகமான பெண்கள்
முகமதுடைய குடும்பத்தினரிடம் முறையிடுகின்றார்கள். எஸ்கூன் அஸ்வாஜகுன்ன, தங்களுடைய கணவன்மார்களை பற்றி செய்றாங்க, முறையிடுறாங்க. நீங்க அவர்களை அதிகமா அடிக்கின்றீர்கள் அப்படி சொல்லிட்டு லைச உலாய்க்க பிஹியாரிக்கும், நீங்க அப்படி ஆக கிடையாது, சிறந்தவர்கள் கிடையாது சொல்லி காட்டாங்க. அப்ப ஒரு கணவன் மனைவியிடம் நல்ல பேர் எடுத்தால்தான் அவன் செய்ய முடியும், அல்லாஹ்விடமும் சிறந்தவனாக முடியும், மூமின்களும் சிறந்தவனாக முடியும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. இது நல்ல முக்கியமான அம்சம். மனைவியிடம் கணவனுக்கு எப்படி இருக்கணும், நல்ல பேர் இருக்க வேண்டும். தங்களுடைய கணவன் இன்னொரு ஆளுக்கு வித்தியாசம் கொடுக்கணும், என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அர்ரிஜாலு கவ்வாமுன் அலா நிசாஇ, ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டும். கணவனா இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்ன செய்யணும், மனைவிமார்களுக்கு செலவு செய்ய வேண்டும். பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின், ஏனென்றால் அர்ரிஜாலு கவ்வாமுன் அலா நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். ஏன் பெண்கள் நிர்வகிக்க வேண்டும்? பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின், அல்லாஹ் தஆலா பெண்களை விட ஆண்களை செஞ்சிருக்கின்றான், சிறப்பித்து வைத்திருக்கின்றான். பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய செல்வங்களில் இருந்து மனைவிமார்களுக்கு என்ன செய்கின்றார்கள், செலவு செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கணவன்மார்கள் மனைவிகளை நிர்வகிக்க வேண்டும், தன்னுடைய கஸ்டடியில் மனைவியை வைத்திருக்க வேண்டும். அதே ரெண்டு காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு காரணம், ஆண்களை விட அல்லாஹ் செய்திருக்கின்றான், பெண்களை விட அல்லாஹ் ஆண்களை சிறப்பாக இருக்கின்றான். இரண்டாவது காரணம், அன்போக்கும் அம்பாலியும், ஆண்கள் தங்களுடைய செல்வங்களையும் மனைவிமார்களும் செய்றாங்க, செலவு செய்கின்றார்கள். அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஆண்கள் செலவு செய்வதன் காரணத்தினாலும், பெண்ணை விட அல்லாஹ் ஆணுக்கு சில சிறப்புகளை வழங்கியிருப்பதன் காரணத்தினாலும் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் கட்டளை போடுறான். அப்ப என்ன விளங்குது, மனைவிமார்களுக்கு செலவு செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்குரியது, கணவன்மார்களுக்கு உரியது. இவங்க செலவு பண்ணணும். ஆனா என்ன நடக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்யுது, வரதட்சணைங்கிற பேர்ல லட்சக்கணக்கில் வாங்குது. கல்யாணத்துக்கு பிறகு சில வீட்டுல போய் பார்க்கணும், தலைப்பிரசனம் யாரு பார்க்கணும், பிறந்த வீட்டை பார்க்கணும். மார்க்கம் சொல்லி காட்டுது, அந்த பெண்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் உணவு கொடுப்பதும் ஆடை அளிப்பதும் கணவன் மீது கடமை அல்ல, மார்க்கம் சொல்லி அல்ல சொல்லி காட்டுறான். அங்க என்ன நடக்குது, நாம் என்ன பண்றோம் சொன்னா, பெண் என்ன செய்யறோம், வாங்கிக் கொண்டு இருக்கின்றோம். இது மார்க்கத்துக்கு மாற்றமானது. மனைவி நம்முடைய கட்டுப்பாடு வச்சுருங்க, நாம செலவு பண்ணணும். 5 காசா இருந்தாலும் கூட குடிச்சாலும் சரி, நாம சம்பாதிச்சு நம்ம காசுல ஆக்கி கொட்டணும். அப்பதான் என்ன செய்வோம், அவங்க மனைவியா இருக்கக்கூடியவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க. அப்படி முக்கியமான அம்சம் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்றால், செலவு பண்ற மனைவிமார்களுக்காண்டி, குடும்பத்துக்காண்டி இதை கூட எப்படி செலவு பண்ணணுமா, அல்லாஹ் நமக்கு நன்மையை தர வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும், செலவு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்னகலன் துன்ஃபிக நஃபகத்தன் தபுகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா, நீ அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி எந்த ஒரு செலவை நீ செய்தாலும் அதற்கு உனக்கு கூலி வழங்கப்படும். எந்த அளவிற்கு என்றால், ஹத்தாமா தஜாலு ஃபீ ஃபமிம்ராத்திக, உன்னுடைய மனைவியின் வாயிலை ஊட்டி விடுகின்றாயே, அந்த ஒரு கவல உணவு நீ அல்லாஹ் நன்மையை பெற வேண்டும் என்று நாடி நீ ஊட்டி விட்டாலும் அது உனக்கு என்ன செய்யும், நன்மையாமின்னு சொல்லி காட்டான். இது 2 விஷயம் இருக்கு. மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லி காட்டுறாங்க. கணவனாக இருக்க வேண்டியது மனைவியை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஊட்டி ஒரு முறையை செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அது விவரித்து சொல்ல முடியாது. அடுத்த 2வது விஷயம் விளங்குது, கணவன் செலவு செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செய்யணும், அந்த செலவு அமைந்திருக்க வேண்டும். அது நீங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிற காசு செலவு பண்ற பாருங்க, இது சிறந்த செலவு தெரியுமா, சொல்லி காட்டுறாங்க. அஃப்லல் தீனாரி யுன்ஃபிகு ரஜுலு, ஒரு மனிதன் செலவு செய்யக்கூடிய தீனார்களிலேயே செல்வங்களிலேயே சிறந்த செலவாகிறது தீனாரும் யுன்ஃபிகு அலா இயாலிஹி, தன்னுடைய குடும்பத்திற்கு, குடும்பம்னா மனைவி மக்கள் பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கின்றானே அந்த காசுதான் செலவுகளிலேயே உயர்ந்த காசாம். அடுத்து யாரு, அடுத்த தீனாரும் யூசுஃபு ரஜுல் அலா தாபத்தி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வாகனங்களை வாங்குவதற்காக செலவு பண்றாங்க பாருங்க, அந்த காசு செலவு செய்றாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. அது முதல்ல நாம செய்யக்கூடிய செலவுகளை சிறந்தது எது, குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு, மனைவி மக்களுக்கு நாம செலவு பண்றோம் பாருங்க, அதுதான் சிறந்த செலவு சொல்லி காட்டுறாங்க. அது 2வது முக்கியமான அம்சம், கணவனாக இருக்கக்கூடியவர்
தன்னுடைய மனைவிகள் செய்யணும், செலவு செய்ய வேண்டும். நபி நான் சொல்லி காட்டான், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்விஜ். இளைஞர்களே, உங்களில் எவர்களிடம் செல்வ வசதி இருக்கிறதோ அவர் கல்யாணம் செய்ய வேண்டும் சொல்லி காட்டுறான். கல்யாணம் முடிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வலிமைன்னு சொல்லி காட்டல, முக்கியமாக சொல்லி காட்டுறாங்க. செல்வ வசதி எப்படி செய்யட்டும், அவர் செலவு செய்து கொள்ள திருமணம் செய்து கொள்ள சொல்லி காட்டுறாங்க. ஏன் சொல்லி காட்டுறாங்க? வரக்கூடிய மனைவிக்கு பெண்களுக்கு இவன் செலவு செய்வதற்கு தகுதியாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை செய்யும் அமையும். இவன் செலவு செய்யாம இவர் வீட்டுல சமையல் பண்ற மாதிரியும் அவங்க சம்பாதிச்சு கொடுற மாதிரி வச்சுருங்க, அந்த வீட்டுல இவரை கட்டுப்பட்டு மனைவி எடுக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்தை நடப்பாங்க. இவர் நினைச்ச மாதிரி என்ன செய்ய முடியாது, அவங்க ஆட்சி படிக்க முடியாது. அப்படின்னு முக்கியமான அம்சம், திருமணம் செய்வதற்கு கணவன் செலவு செய்வதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வாரி வழங்க செய்யணும், இவர்கிட்ட தகுதி இருக்க வேண்டும். இது முக்கியமான அம்சம். அடுத்து திருமலை குரான்ல அல்லாஹ் முக்கியமான உதவிகள் சொல்லி காட்டுறான். மனைவியாக வரக்கூடியவங்க நாம நினைக்கிற மாதிரி 100% எல்லா குணங்களையும் செய்ய மாட்டாங்க, சரியா இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு சில குணம், நாம ஒரு குணம் நாம் விரும்பக்கூடிய குணமா இருக்குன்னு கூறுங்க, இன்னொரு குணம் நாம் வெறுக்கக்கூடிய குணமா இருக்கும். சில குணங்கள் நாம் வெறுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும், சில குணங்கள் நாம் என்ன செய்யும் விரும்பக்கூடிய வகையில அமைந்திருக்கும். இது முக்கியமான அம்சம். அப்ப நாம் வெறுக்கக்கூடிய ஒரு குணம் அவங்களோட இருந்ததுனால நாம் என்ன செய்யக்கூடாது, முழுக்க மனைவிமார்களை வெறுத்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் மனைவிமார்களோடு நல்ல முறையில் அழகிய முறையில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தீர்கள் என்றால் தக்குறவு செய்யும், நீங்கள் ஒரு விஷயத்தில் அவர்களை வெறுக்கலாம். நீங்க மனைவி மகளை வெறுக்கிறீங்க, ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கல, அதை நீங்க வெறுக்கிறீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்லாஹ் அந்த மனைவியிடம் வேறு சில நிறைய நன்மைகளை அல்லாஹ் அமைத்திருக்கலாம். அதனால ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் என்ன செய்யுங்க, நீங்க நல்லபடியாக வாழ்க்கை நடத்துங்கள். எந்த குணம் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் புரிஞ்சிக் கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் 4வது அத்தியாயம் 19வது வசனம் மரண செய்வது திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மூமினா தன்னுடைய மனைவியை அவன் வெறுக்க வேண்டாம். கரிய குழுக்கன், அவன் ஒரு குணத்தை வெறுத்தான் என்றால் வல்லியம் என்ற ஆகத அவரிடம் உள்ள வேறொரு குணத்தை கொண்டு நீ செய்து கொள்ளட்டும், பொருந்திக் கொள்ளட்டும் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. அப்ப முக்கியமான அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனைவியாக வரக்கூடிய பெண்ணை கணவன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இவர் நினைக்கிற மாதிரிலாம் 100% சிலாக பார்க்கணும். பகுதியை கல்யாணம் பண்ணியாச்சும் வீட்டுக்கு போய் கட்டில போடுவாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்ய புரிஞ்சா நிமிந்தாலும் நீ செய்யும். இந்த மாதிரி கட்டில போட்டு வச்சுக்கோங்க, 2 நாள் நான் செஞ்சிடும் வெடிச்சு. அந்த மாதிரி அந்த சொந்த நீடிச்சு நிற்காது. அடிப்படையை கணவனாக ஆகக்கூடியவர்கள் ஆணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் செய்யக்கூடிய பெண்கிட்ட 100% எல்லா விஷயமும் டோட்டலா ஒரு நினைக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு, அமைந்திருக்காரு. ஆலிமா பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவங்ககிட்ட என்ன இருக்கும், ஏதாவது விரும்ப தகாத குணம் இருக்கத்தான் செய்யும். மார்க்கம் படிச்சிருக்க, நீங்க இப்படி நடக்கலாமா, சின்ன தப்பு கணக்கு செய்ய வருவாரு, வானத்துக்கு பூமிக்கு மேலே ஏறி குதிப்பாரு. அப்ப அந்த மாதிரி செய்யணும், நம்பிடக்கூடாது. அப்ப மனிதனிடம் ஒரு குணத்தை பிடிக்கவில்லை என்றால் ஒரு குணம் பிடிக்காதவர்கள் செய்யும். அப்படி நீங்க செய்யுங்க, அதற்காக சண்டை போட்டாருங்க. எந்த குணம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை கூட நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது சொல்லி காட்டுறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுத்திப்ப இலைய துன்யா, எனக்கு இந்த உலகத்திலே நேசமாக்கப்பட்ட விஷயம் தெரியுமா, அன்னிசாவு மனைவிமார்கள். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு நான் நேசிக்கக்கூடிய விஷயம், எனக்கு விருப்பமாக்கப்பட்ட விஷயம் ஒன்று மனைவிமார்கள், 2வது தையிப் நறுமணங்கள், 3வது ஜால குர்ரத் ஐனி ஃபிஸ்ஸலாம், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த செயல் அசைல பதிவு செய்யப்பட்டு அது மனைவிமார்களை நேசிப்பது கணவர்கள் மீது கடுமையான ஒரு விஷயம். மனைவி ஆன பிறகு அது முன்னாடி செய்யக்கூடாது, அதை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அடுத்து இப்ப பிரச்சனை வருது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயம் சொல்லி காட்டுறாங்க. வல்லாத்தி தகாஃபுல் நிஷூஸ உன்ன, மனைவிமார்கள் சண்டை வச்சுருங்க, நம்ம உபதேசம் பண்ணும், அவங்க செய்ய மாட்டாங்க. கேட்காத நிறைய அதிகமான பெண்கள் கட்டுப்பட்டுருவாங்க, நிறைய பெண்கள் செய்ய மாட்டாங்க, கட்டுப்பட மாட்டாங்க.
அவங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனைவி மகள் பிரச்சனை பண்ணாம வச்சிருங்க, அவங்க எப்படி கண்டிக்கணும்? வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, நீங்கள் உங்களுடைய பெண்கள் மனைவி மகள் பிரச்சனை செய்தார்கள் என்றால், நீங்கள் அதை பயந்தீர்கள் என்றால், ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். முதல் செய்யணும், முதல்ல களம் கூடாது, கண்டு இருக்கக்கூடாது. முதல்ல உபதேசம். ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் மன்னேஜ் கட்டுப்பட்டு வரல, பள்ளிக்கு வரல. அப்ப அல்லாஹ் ரெண்டாவது சொல்லி காட்டுறான், வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜித், படுக்கையில அவங்க செய்யுங்கள், ஒதுக்கி வையுங்கள். இரண்டாவது படுக்கையில நீங்க ஒதுக்கி வையுங்கள். மூன்றாவது சொல்லி காட்டுறான் வஹ்ஜுரூஹுன்ன, அப்ப படுக்கையில ஒதுக்கி வச்சு அவங்க செய்யல, படுக்கை வரல. அப்ப மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் வஹ்ஜுரூஹுன்ன, அவர்களை நீங்க செய்யுங்க, அடியுங்கள். எப்படி அடிக்க பின்னாடி வருது, அடிங்க சரி, மொத்தம் என்ன செய்யக்கூடாது, 4 6 அடங்கிடக்கூடாது. அப்போ வதிரிபோகுன்ன, அவர்களை அடியுங்கள். ஃபைன் அத்தானக்கும், உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் 3 விஷயம் என்ன சொல்லுவாங்க, 100க்கு 90% கட்டுப்பட்டு வரணும். ஒண்ணு என்ன செய்யும், அது தடமாறி போகும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முதல்ல உபதேசம் பண்ணுங்க, அதற்கும் கட்டுப்பட்டு வரவில்லை என்றால் படுக்கையில் ஒதுக்கி வையுங்கள், அதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் அடியுங்கள். அச்சாங்களுக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் பல தபுகு அலேகின்ன சபீலா, வேறு வழிகளை அவர்களுக்கு எதிராக நீங்கள் தேடாதீர்கள். இன்னல்லாக காண அலியின் கபீரா, அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனம் 4வது அத்தியாயம் 34வது வசனமா செய்யப்பட்டிருக்கு, திருமலை குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நிசாவுனா மா நர்த்தி மின்ஹுன்ன வமா நஸரு, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய மனைவிமார்கள் நாங்க எப்படிலாம் நடந்துக்கணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் ஹல்ஃபுக்க, உங்களுடைய விளைநிலங்கள், ஈத்தி ஹல்ஃபுக்க அன்னாஷியக்க, நீங்க உங்களுடைய விளைநிலங்களுக்கு எப்படி விரும்புகிறீர்கள் அப்படி சென்று கொள்ளுங்கள். அப்படி இருந்தாலும் சில விஷயம் சொல்லி காட்டுறாங்க. ஒண்ணு அல்லாஹ் தல்ரிபில் வஜ்ஹ, நீங்க செய்யக்கூடாது, மனைவிமாருடைய முகத்தில் அடிக்கக்கூடாது. அடிப்பது நிபந்தனை, அடிக்கடி சொல்லி முகத்துல ஒரு சாப்பிடக்கூடாது, முகத்தில் நீங்க அடிப்பது கூடாது. இரண்டாவது விஷயம் பலாத்து கம்பி, அசிங்கமாக திட்டக்கூடாது, மனைவி செய்யக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது, அசிங்கமா திட்டக்கூடாது. இது முக்கியமான விஷயம், இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் அத்தியும் இதா உச்சரித்த, நீ சாப்பிடும் போது அவர்களுக்கும் சாப்பிடக்கூடும், எச்சிக்கேட்ட கொடுக்கூடாது. நம்ம நாட்டு பழக்கினது, கணவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன செய்வாரோ அவ வச்ச எச்சில அவங்க நினைச்ச கையை மனைவி சாப்பிடணுமா. நம்ம நாட்டு பழக்கம் மாற்று மட்டும் காப்பி அடிக்கப்பட்டது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருப்பாங்க. ஏன்னா அங்க இருந்து வந்தது, இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டல. நம்ம சமுதாயத்தில் இருக்குது, பாப்பா சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்வாங்க, உமா உட்கார்ந்து அந்த எச்சி அந்த மிச்சம் சோட சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. இஸ்லாம் சொல்லி காட்டுன்னு சொன்னா, நீ சாப்பிடும் போது உன்னுடைய மனைவிக்கும் உண்மை கொடுக்க வேண்டும். இது நடந்து பார்த்தோம்னு சொல்லுங்க, பிரச்சனையும் குடும்பத்தில் வராது. அப்ப அல்லாஹ் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீ சாப்பிடும் போது அவர்களுக்கும் சாப்பிடக்கூடிய, நீ எப்படி விளங்கணும், நாம எதை சாப்பிடுறோமோ அதையும் சாப்பிட கொடுக்கணும், நாம சாப்பிடும் போது செய்யணும், சாப்பிட கொடுக்கணும், ரெண்டே விளங்கிக்கணும். அடுத்ததாக மக்சு இதா இக்தசைக்க, நீ ஆடை அணியும் போது அவர்களுக்கும் ஆடை கொடு, நேரத்தை எடுக்கக்கூடாது. நாம நமக்கு ஆடை எடுக்கணும், நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அது சொல்லி காட்டுறாங்க. வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, வீட்டிலே தவிர அவங்க செய்யக்கூடாது, வெளியே போய் இருக்கக்கூடாது. கண்டிக்கிறதா எங்க வச்சு கண்டிக்கணும், வீட்டுல வச்சு கண்டிக்கணும். சாயத்தை பார்க்கணும், நடுவோட விட்டு செய்வது, மனைவி பஸ்ல வேகமா ஏறுவாரு, அவங்க ஏட்டாயிரும், ஒன்ன கட்டி கூட்டு போகும். சரி, 4 யானையை கட்டி செஞ்சிடலாம், வீட்டுக்கு எல்லாரும் நடுவோட்டை விட்டு அந்த அம்மாவை அப்படியே முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் வணங்கி போய் நடுவோட்டில் வச்சு எல்லாருக்கும் மத்தியில வச்சு மனைவி மகளை செய்யக்கூடாது, திட்டுவது கூடாது. இது முக்கியமான விஷயம். வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத்தி, நீங்க வீட்டிலே தவிர செய்யக்கூடாது, அவர்களை கண்டிப்பது கூடாது. கண்டிப்பதாக இருந்தால் வீட்டில் வச்சு கண்டிங்க, யாருக்கும் தெரியாம கண்டிக்கணும், 4 சோத்துக்குள்ள கண்டிக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யக்கூடாது, கண்டிப்பது கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் நபிகளை கேட்கிறாங்க, நீங்க நடுப்பில் வரைக்கும் பிள்ளைங்க வச்சுக்கிறீங்க, விளைங்க வச்சு இது எப்படி நியாயமாகும்? கைஃப வகத் அஃப்லா பாவுக்கும் இலா பாவும், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்ட பிறகு நீங்க தான் அவங்க, ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடைகள், அவர்கள் உங்களுக்கு ஆடைகள். இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அவங்களை வந்து நடுத்தல் திட்ட முடியும்? அவைகளை திட்டுவது உங்களை நீங்க திட்ட மாதிரி. அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, இருக்காதீங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடம் செய்ய நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லி காட்டாங்க. கணவன்மார்களுக்கு எப்படி சொல்லி காட்டுறாங்க? முகத்தில் அடிக்கக்கூடாது, அவங்க அசிங்கமா திட்டக்கூடாது, சாப்பிடும் போது அவங்களும் சாப்பிட கொடுக்கணும், நமக்கு ஆடை எடுக்கும்போது அவங்களுக்கும் ஆடை எடுக்க வேண்டும், வீட்டில் இரவு செய்யக்கூடாது, கண்டிப்பது கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை சொல்லி காட்டுறாங்க. இது அகமது என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுது. அடுத்து இன்னொரு செய்ய சொல்லி காட்டுறாங்க புகாரில. அல்லாஹ் என்று கூறும்போது லா எஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜல்ஜல் அப்தி, உங்களை யாரும் தன்னுடைய மனைவியை அடிமையை அடிப்பது போன்று செய்ய வேண்டாம், அடிக்க வேண்டாம். அடிமையை அடிக்க கூட மற்ற ஹதீஸ்ல இருக்கு. அறியாமை காலத்தில் அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. அறியாமை காலத்துல வந்து அடிமைகளுக்கு உரிமையே கிடையாது. ஒரு தப்பு செஞ்சாலும் அடி நல்லா செய்வாங்க, சாட்டை வச்சு அடிமையை வெளுத்து வாங்கிடுவாங்க, அந்த மாதிரி அடிப்பாங்க. நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிமைகளை அடிக்காதீர்கள், அவங்களுடைய சகோதரர்கள், உங்களால் முடிஞ்ச வேலை நீங்க செய்யுங்க, அவங்க செய்ய சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு உபதேசம் பண்றாங்க. அந்த மாதிரி அடிமையை அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மனைவியை அடிக்காதீர்கள். ஏன்னு சொன்னா நீ அந்த மாதிரி அடித்தீர்கள் என்றால் சும்மை ஜானியோகா ஆடுவீர்கள், அன்னைக்கு நீங்க அடிச்சுட்டு அன்றைக்கு இரவு அவங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் இணைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அந்த மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை வந்து கடுமையாக அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்த இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல ஒரு உரையாற்றாங்க, உரை நீண்ட உரை. அல்லாஹ் அதுல ஒன்னு சொல்லி காட்டுறாங்க, இஸ்தௌஸு பின் நிசாஇ, ஆண்களே பெண்களுடைய விஷயத்திலே மனைவிமாருடைய விஷயத்திலே என்னுடைய உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன உபதேசம் சொன்னா, இன்னல் மரத்தை பெண்ணாகிறவள் குலிக்கத் மின் விலகி, அவர் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் நம்ம வாப்பா ஆலம படைச்சு அவருடைய விழா எலும்பு கோணி இருக்குமாங்க, அதை வந்து அல்லாஹ் செஞ்சிருக்கான். அப்ப நம்முடைய தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் செய்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். இன்னும் ஆழ்வத்தை செய்யும் விலகி அழலாகும். விழா எலும்புகளையே ரொம்ப வளைஞ்சது மேல உள்ள எலும்பு தான், கீழே போக கொஞ்சம் விரிசல் இருக்கும், மேல உள்ள எலும்பு தான் ரொம்ப வளைந்திருக்கும். அந்த மாதிரி அந்த வளைந்த விழா எலும்பிலிருந்து பெண்கள் செய்யப்பட்டிருக்காங்க, படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கசத்தது, நீ அந்த எலும்பை வந்து நேராக ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நீ உடைத்து விடுவாய். வயின் தரத்தகு, நீ அந்த எலும்பை அப்படியே விட்டு விட்டாய் என்றால் நம் எசல் அழுவஜ, அது அப்படியே கோவிலாகவே தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே நிசாயி, பெண்கள் விஷயத்திலே என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, பெண்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா வளைந்த எலும்பை போன்று அதை 100% நேராக சொல்லுங்க, அதை செஞ்சிடும், அது வந்து உடைந்து விடும். அதே போன்று அப்படி நீ நேராக்காமல் விட்டு விட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே செய்துவிடும், வளைந்து போய்விடும். அது பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப கடுமை மாற்றம் கூடாது, 100% செய்யக்கூடாது, சரியாக நடக்க வேண்டும், அந்த மாதிரி நிர்பந்திக்கவும் கூடாது. அதே நேரத்தில் கண்டிக்காம விட்டவும் கூடாது. கண்டிக்கணும், ஒரு அடி அடிக்கணும், கொஞ்சம் உபதேசம் பண்ணணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் அடிக்கணும், ஒரு உபதேசம் செய்யணும். இந்த மாதிரி நடக்கணுமே தவிர 100% சரியாக நடக்க வேண்டும் அப்படி என்ற கணவன் இருக்கக்கூடாது. அதே போன்று அவங்க தவறு செய்த தவறுகளை எல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டு விடவும் கூடாது. பெண்கள் வந்து வளைந்த எலும்பை போன்றவங்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உபதேசம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்க, மனைவிமாரை வந்து அடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம புகாரில பார்க்கிறோம். 1619 ஹதீஸ செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, ஒரு இரவு தங்கி இருக்கிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, மெதுவா செருப்பை கழட்டி வைக்கிறாங்க, மெதுவா மேலாடையை கழட்டி போடுறாங்க, அழகா விரிப்பை விரிச்சு அப்படி படுக்கிறாங்க. அப்போ ஆயிஷா தூங்கி இருப்பாங்க நினைக்கிறேன் செய்றாங்க. கொஞ்சம் இரவு போய் ஆனவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவா எழுந்து சத்தம் இல்லாம செருப்பு எடுத்து போய் என்ன செய்றாங்க, வெளியே கிளம்புறாங்க. ஆயிஷாவுக்கு யோசனை வந்துருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த இரவுல வந்து இன்னொரு மனைவியோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு என்ன செய்றாங்க, அவங்க நினைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் பின்னாடியே போறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்ஸ்தானுக்கு போறாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போறாங்க, அங்க போய் பிரார்த்தனை செய்றாங்க. ஆயிஷா பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கருப்பு உருவம் போற மாதிரி தெரியும். ரசூல வேகமா வர்றாங்க, ஆயிஷா அதுக்கு முன்னாடி வேகமா வர்றாங்க. ரசூல ஓடி வர்றாங்க, ஆயிஷா ஓடி வர்றாங்க. வேகமா வந்து வீட்டுல வந்து போதை விட்டு படுத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வர்றாங்க, வந்தா மேல எங்களே மூச்சு வாங்கிட்டு. அப்ப ரசூல கேட்கிறாங்க, ஆயிஷாவே உனக்கு ஏன் இந்த மாதிரி மூச்சு அடைக்குது, ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, நீ உண்மையை சொல்ல போகிறாயா அது அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுத்துறாங்கிறாங்க.
அப்ப ஆயிஷா சொல்லிருக்காங்க, நான் தான் உங்க பின்னாடி வந்தேன், உங்க மாதிரி ரோசப்பட்டு விட்டேன், உங்க பின்னாடி வந்து உங்களை பார்ப்பதற்காக வந்தேன். அப்ப நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, அந்த சவாதுள்ளது ரைட் அமானி, எனக்கு முன்னாடி ஒரு கருப்பு உருவ போச்ச அது நீ தானா சொல்லி சொல்றாங்க, ஒரு அடி நெஞ்சில் அடிக்கிறாங்க. அந்த ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் அடிக்கிறாங்க. அடித்தவுடனே கோவப்பட்டு அடிச்சிடறாங்க. கோவப்பட்டு அடிச்சவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா போனேன், ஜிப்ரீல் வந்து அங்க அடக்கம் செய்யப்பட்டவங்க என்ன செய்ய சொன்னாங்க, பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், பாவமன்னிப்பு தேவை சொன்னார்கள், அதற்காண்டி போனேன். ஆயிஷா அடிய மறந்துட்டாங்க. அப்ப நாங்க அந்த கபூல் ஜியாரத்துக்கு போனா நாங்க என்ன ஓடணும்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் துஆ சொல்லி கொடுக்கிறேன், அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹு அல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தக்ஹீன வ இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாயிகூன். கபூல்வாசிகளே, உங்கள் விஷயத்தில் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், நீங்கள் எங்களுக்கு முன்பாக சென்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அல்லாஹ் நாடினா நாங்க உங்களை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிற துஆவை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆயிஷா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தப்பு செய்றாங்க, அடிக்கிறாங்க, அடிச்சவரு மறு விஷயம் சொல்றாங்க, என்ன செஞ்சாச்சு, ஆயிஷா ரசூலுல்லாஹ் மத்தியில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி செய்யணும், அடி வேணும், அதோடு செய்யக்கூடாது, நீண்டு விட்டு கூடாது, நீர் பூத்த நெருப்பு மாதிரி அதில் செய்யணும், அதோடு முடித்து விட வேண்டும். அடுத்து நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, இன்னில் ஆயிலமு இதா குருத்து அந்நீர் ஆலியத்தை இதா குருத்தி அலைய வரதி. ஆயிஷாவே, நீ என் மேல எப்போ கோபமா இருக்கிற, நீ என்ன எப்போ என் மேல பாசமா இருக்கிற, அது எனக்கு தெரியுங்கிறாங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க, நான் உங்க மேல பாசமா இருப்பதையும் உங்கள் மீது கோபமா இருப்பதையும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி நம்முடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. அப்ப நபியை நான் சொல்லி காட்டுறாங்க, நீ என் மீது பாசமாக இருந்தாய் என்றால் சத்தியம் பண்ணுவாங்களாம். எப்படி சத்தியம் பண்ணுவாங்களா, லாவ ரப்பி முஹம்மதின், முகமதுடைய இறைவன் மீது சத்தியமாக, கணவனுடைய பெயரை கூட செய்வாங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம சமுதாயம் இருக்கு, மனைவி செய்யக்கூடாது, கணவனுடைய பெயரை சொல்லக்கூடாது. ஒரு ஆள் இந்த ஏதோ ஒண்ணு லிஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க தேர்தலுக்கோ ஒரு நிலைக்கு, அப்போ ஒரு மனைவிட்ட போய் காட்டுறாங்க, உங்க கணவர் பேர் என்ன பேரு, அவங்க சொன்னாங்களா 250, ஒரு 250 கூட்டி ஒரு முகமையை சேர்த்துக்கிறீங்க, 250 எவ்வளவு 100, அவர் கணவர் பேர் 100 முகமை தான், கணவர் பேர் நீ செய்யக்கூடாது, யாராவது சொல்லக்கூடாது மனைவி, அதனால 250 கூட்டி ஒரு முகமையை சேர்த்துக்கிறீங்க 100 முகமை. ஆமா முடிச்சான்னு சொல்லி ஒரு சிரிப்புக்கோ ஏதோ கல்பனையோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, கணவனுடைய பேரை என்ன செய்யக்கூடாது, மனைவி சொல்லக்கூடாது, சொன்னா பாவம், அவங்க அத்தை பேரை வச்சு வேற பேரை வச்சு கூப்பிடுவாங்க, அந்த பேர் வச்சு வேற பேரை கூப்பிடுறீங்க, அதான் வாப்பு பேரு, அதை சொல்லி கூப்பிடக்கூடாது இல்ல, ஆனா என்ன செய்யறாங்க, இன்னொரு பேரை வச்சுட்டு என்ன செய்வாங்க, நம்ம சமுதாயத்தில் இருக்கு. அது கணவனுடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, என்ன செய்யலாம், சொல்லி கூப்பிடலாம். அப்ப ஆயிஷா வந்து ரசூலுல்லாஹ் மேல பாசமா இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்களா, லாவ ரப்பி முஹம்மது, முகமதுடைய இறைவன் மீது சத்தியம் வாங்கலாம். கோபமா இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்களாம், நீ கோபமாக எப்படி சொல்லுவான்னு சொன்னா, லாவ ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவன் மீது சத்தியமா வேற மாத்திடுவாங்களாம். அப்ப ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மனைவியை புரிஞ்சு வச்சிருக்காங்க பாக்கணும். அன்றைக்கு இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் எப்படி இருந்திருக்காங்க, மனைவி எப்படி கோபமா இருப்பாங்க, எப்ப வந்து பாசமா இருப்பாங்க, பாசமா இருந்தா எப்படி வார்த்தை வரும், கோபமா இருந்தா எப்படி வார்த்தை வரும், இன்னைக்கு எடுத்துக்காட்டு லக்கது காணல கூச்சி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் செய்திருக்காங்க, காண்பித்து வந்திருக்கின்றார்கள். இது முக்கியமான அம்சம். அடுத்து நாம பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு எந்த அளவிற்கு இன்றைக்கு பார்க்கணும். சில ஊர்களில் வந்து இந்த இது அப்படின்னு சொன்னா கல்யாணம் முடிச்சு கொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருப்பாரு, ஒன்னே அங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செய்வாங்க. எல்லாரும் மனைவியோடு பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு பிடிக்காது, நடுத்தரில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான், மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பகல் நேரத்தில் பேசக்கூடாது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்களா, அல்வா வாங்கிட்டு வருவாங்க கொடுப்பதற்காக, அதை வந்து மறைச்சு கொண்டு போய் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள கண் கஷ்டப்படுவாங்க. அந்த அல்வா கொண்டு போய் சேர்க்கறது, ஏன்னா அந்த அப்ப அதை வாங்கி கொண்டு கொடுப்பதை விட செஞ்சிருக்காங்க. நம்ம சமுதாயம் வந்து புருஷன் வந்து மனைவிட்டு பேசிடக்கூடாது, பகல் நேரத்தில் பேச, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு எடுத்து பார்க்கின்றோம். நாளைக்கு அப்படி சொல்லி காட்டல. நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த மாமியார் நினைக்கிறாங்க, நம்ம பையனை வந்து ரொம்ப பழங்க பேச நம்ம என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரம் பண்றது மாமியாக்க மாதிரி. அதே மாதிரி மருமக சரியாக நடக்காம இருக்கிறாங்க, அது வேற பிரச்சனை. இப்ப நான் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதிக்காங்கன்னு சொல்லி
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும்போது ஆயிஷா வந்து வயசுல சின்ன பெண், 9 வயசுக்கு பிறகு ரசூலுல்லாஹி செய்றாங்க. அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இது மக்கா நடந்த சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்து வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும்போது பெருநாள், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளும். பெருநாள் அன்னைக்கு என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து 2 சிறுமிகள் வந்து ஆயிஷா முன்னாடி கொட்டடிச்சு பாட்டு படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அபூபக்கர் வர்றாங்க. அபூபக்கர் வந்து அவங்க திட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டில் ஷைத்தானுடைய கருவிகளாங்கிறாங்க. அந்த கொட்டடிக்க அபூபக்கர் சத்தம் போடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விட்டுருங்க, இன்னைக்கு பெருநாள், இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறது அனுமதி கொடுக்குறாங்க. இது ஒரு அனுமதி. அடுத்து பார்க்கிறோம், அந்த பள்ளிவாசல்ல வந்து பெருநாள் அன்னைக்கு பெரிய பெரிய போட்டிகள்லாம் நடக்குது. இது பால் சண்டை, இந்த மாதிரி விளையாட்டுகள் செய்யுது. பார்த்து உடைக்க அப்ப விளையாட்டுகள் என்ன செய்யுது, நடக்குது. அந்த மாதிரி விளையாட்டுகள் நடக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, பார்க்கணும் விரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தஸ்தகீன தன்னுரீன, அதை பார்க்க விரும்பி விரும்புகிறாயான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, ஆமான்னு சொன்னோன்னு ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகாமனி வலாஹு ஹஜ்ஜி அலா ஹஜ்ஜிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணமும் என்னுடைய கண்ணமும் ஒன்று சேரக்கூடிய வகையில் என்னை பின்புறமாக நிறுத்தி நான் வந்து அந்த விளையாட்டை பார்த்து சலிப்புறுகின்றதை செஞ்சாங்க, என்ன விளையாட்டை காட்டிக் கொண்டு இருந்தாங்க சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன விளங்குது, மனைவிமார்கள் எதை விரும்புகின்றார்களோ, சுத்தி பார்க்கணும் விரும்புவாங்க, டூர் போன்னு சொல்லி செய்வாங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி அன்றைய காலத்துல விளையாட்டு போட்டுகள், இன்றைக்கு என்னது ஹனிமூன் போறது சொல்லுவாங்க, ஹனிமூன் போறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க என்ன செய்யணும், அவர்களை வந்து அந்த மாதிரி அனுமதி அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன செய்து தெளிவாக விளங்கும். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நம்ம அசல்குமா நினைச்சாங்க, நம்ம அசல் தடுப்பாக செஞ்சு வச்சுட்டு போவாங்களா, அந்த மாதிரி கற்பனை யாருக்கு வந்துடக்கூடாது, ரசூலுல்லாஹ் வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வத்துல் ஹஸனா எல்லா துறையிலும் செய்வாங்க, முன்மாதிரியா இருப்பாங்க. ஒரு ஹதீஸ்ல பார்க்கணும், அஹ்மத் என்ற கிரந்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷாவுக்கு ஒரு ஓட்ட போட்டி, கல்யாணம் முடிச்ச புதுசுல எங்கேயோ ஒரு போருக்காண்டி போகும் பொழுது ஒரு தனிமையான இடம். அப்போ ரசூலுல்லாஹ் ஆயிஷா என்ன செய்து ஓட்ட போட்டி வைக்கிறாங்க. வைக்கும்போது ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வேகமா ஓட்டி செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆயிஷாக்கு சின்ன மனைவியா இருக்காங்க, அந்த உள்ளத்துல நம்ம ஜெயிக்கணும் என்ன செய்யுது இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச காலம் போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து ஆயிஷா ஜெயிச்சிடுறாங்க. முதல் ஓட்ட போட்டில வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து செஞ்சிடறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. கொஞ்ச காலம் போகுது. ஆயிஷா நல்ல சதை போட்டது, சதை போட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நல்ல குண்டாயிடுறாங்க. குண்டானவங்க இன்னொரு தடவை ஒரு பயணம் போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மனைவி என்ன செய்யறாங்க, ஓட்ட போட்டி வைக்கிறாங்க. ஓட்ட போட்டி வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிடறாங்க, ஜெயிச்சிடறாங்க. சேர்த்து வருத்தப்படக்கூடாதுல்ல, ரசூல் சொல்றாங்க, அன்னைக்கு ஜெயிச்சுல அதுக்கு என்ன செஞ்சுட்டு சரியா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க சொல்ற செய்தியை வந்து நம்ம அஹ்மதுல பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு எந்த அளவுக்கு நடந்திருக்கிறாங்க என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. போருக்கு போயிட்டு வரும்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்களுடைய ஒட்டகம் வந்து வரவே மாட்டேன், பின்னாடி வரும். ரசூலுல்லாஹ் தலைவராக இருந்தாலும் எல்லாத்தையும் கவனிப்பாங்க, முன்னாடி போக மாட்டாங்க, உடனே காலில் ஏறி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியா வந்து பாக்குறாங்க, ஜாபிருடைய ஒட்டகம் வரமாட்டேன். உடனே என்ன ஜாபிர் கேட்கறாங்க, ஒட்டகம் போக மாட்டேங்க ரசூலுல்லாஹ். அப்ப துவா செஞ்சு அடிச்சு விடுறாங்க, ஒட்டகம் அம்மா வரும். வந்து ரொம்ப ரசூலுல்லாஹ் செய்றாங்க, சோசியலா ஜாபிர்ட்ட பேசுறாங்க, என்ன ஜாபிர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறாங்க. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சா ரசூலுல்லாஹ், கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணி கேட்கறாங்க. அப்போ சொல்ல, நான் விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அஃபலா ஜாரியத்தன் துலாயிபுகா ஓ துலாயிபுக்க, நீ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, அப்ப நீ அவளோடு விளையாட முடியும், அவள் உன்னோடு விளையாட முடியும்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களும் அந்த இளமை பருவத்தில் இருக்காங்க, இதையும் சேர்த்து விட்டு எல்லாம் சேர்ந்து விளையாடக்கூடாது, அவங்க தலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, அவங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்குது. ஒரு இளைய பெண்ணை கல்யாணம் பண்ணா தான் அவங்க என்ன செய்யணும், பொறுப்பா கவனிப்பாங்க. அப்ப என்ன வேண்டுது, மருமகளாக வரக்கூடியவர்கள் வந்து கணவனை மட்டும் கண்காணிக்கிற வேலை கிடையாது, வீட்டில் மாமியார் மருமகள் விஷயங்களை பார்க்கணும். மன்னி மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அவங்க சின்ன பெண்கள் வந்து அவங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டிய உரிமையும் இருக்கு. அது விளைய பெண்ண கல்யாணம் பண்றாங்க, இது விளங்குது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மனைவியோடு எப்படி நடக்கணும்னு சொல்லி காட்டா, நீ அவளோடு விளையாட வேண்டும், அவள் உன்னோட விளையாடணும் சொல்றாங்க சொல்லி காட்டுறாங்க.
இது ஒரு முக்கியமான அம்சம், மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை. அது இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். இன்னொரு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல குன்னா நட்பத்தில் கலாமுல் இந்திசாத் இதா நிசாயினா, அது அழகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எங்க மனைவிமாரோட நாங்க என்ன செய்ய மாட்டோம், சகஜமா பேச மாட்டோம், அவங்களும் என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப பாசமா கொஞ்சம் கம்மியா தான் இருப்போம், கருடு அனுப்புகிறோம். ஏன்னு சொன்னா நாங்க ரொம்ப அவங்கள்ட்ட பாசமா போய் ரொம்ப சகஜமாக பேசி ஏதாவது அல்லாஹ் வசனத்தை இறக்கிடுவானோ, மனைவியோடு பேசாதீங்க, இந்த மாதிரி நடக்கும், இதுக்கு பயந்து என்ன செய்வோம், அந்த மாதிரி மனைவிமாரோட நாங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், ஒரு அளவோடு நாங்க இருப்போம். ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு ஃபலம்மா துஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு இந்த வசனம் வராது, அதான் சட்டம். கல்லம்னா இன்பசத்துனா நாங்கள் என்ன செய்வோம், மனைவிமார்களோடு சகஜமாக பேசுவோம், நல்லபடியாக நாங்கள் என்ன செய்வோம், ரொம்ப சர்வசாதாரணமாக நாங்கள் பழகுவோம் சொல்லி இன்னும் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை செய்து நம்ம தெளிவாக படம்பிடித்து காட்டும். அடுத்த இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடாயா இருப்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த செய்தி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குந்த அஷ்ரபுமான ஹாயிபுன், நான் மாதவிடாயா இருக்கும்போது தண்ணி குடிப்பேன். இப்ப நம்ம யோசிக்க கூடாது, ரசூலுல்லாஹ் காலத்துல மாதவிடாய் வந்துட்டு, அறியாமை காலத்துல மாதவிடாய் வந்து விட்டது என்றால் அந்த பெண் என்ன செய்வாங்க, அப்படி ஒதுக்கி வச்சிருவாங்க. ரசூல் இஸ்லாம் என்ன செய்யுது, மாற்றும். அவங்க சாப்பிட தட்டுல சாப்பிட மாட்டாங்க, இன்றைக்கு பிராமிஸ்ல இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு மாறி வருது. அந்த கால யூத கிறிஸ்தவ என்ன பண்ணுவாங்க, மனைவிமார்கள் மாதவிலக்கு டயத்துல அப்படி ஒதுக்கி வைத்து விடுவது. அவர்களுக்கும் ஆன்மா இருக்கிறது, பெண்களுக்கு ஆன்மா உண்டான்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தினாங்க பாருங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டம். அவன் ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நான் மாதவிலக்காக இருக்கும்போது நான் செய்வேன், நீர் அருந்துவேன். அப்ப ரசூல் என்ன பண்ணுவாங்களா, சும்மா உணாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் ரசூல் அதை கொடுத்தான். ரசூல் என்ன செய்வாங்க, அலா மௌலிஐ ஃபிய்ய, நான் எந்த இடத்துல வாய் வைத்து குடிக்கணும் கரெக்டா அந்த இடத்துல செய்வாங்க ரசூலுல்லாஹ், வாய் வைத்து குடிப்பாருன்னு சொல்லி ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில பாசம் வளர்வதற்கு எப்படிலாம் நடக்கணும், அதிக வாழ்க்கை செய்து நம்ம பணம் பிடிச்சு காட்டு. அடுத்த இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, நான் மாதவிலக்காக இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில் படுத்துக் கொண்டு செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள் சொல்லி காட்டுறாங்க. அது இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் வீடு பள்ளிவாசல் இருக்கு. ரமலான் மாதத்துல ரசூலுல்லாஹ் செய்வாங்க, பள்ளிவாசல் ஈத்திகாஃப் இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்களாம், தங்களுடைய வீட்டுக்குள்ள தலையை நுழைப்பாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவாரி விடுவார்கள் அப்படின்னு ஹதீஸ் நாம என்ன செய்யறோம், புகாரில பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ரசூல் நடந்திருக்காங்க. மனைவி எந்த இடத்துல குடித்தார்களோ அதே இடத்துல வாய் வைத்து குடிப்பது, அதே போன்று மனைவியுடைய மடியில் படுத்துக் கொண்டு குர்ஆன் ஓதுவது, பாசத்தை வளர்த்தக்கூடிய வழிகள், பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு வழிகளை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி மனைவிக்கு மனைவி ரசூலா தலைவாரி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு, ஆப்போசிட்டா நடக்கலாம் நம்ம கிட்ட. அது மனசு அடுத்து செய்தி, அடுத்து ஒரு செய்தி, அற்புதமான செய்தி. கணவன்மார்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் அதை பற்றி ரசூலா சொல்லி காட்டாங்க ஆயிஷாட்ட. கணவன்மார்கள் 11 வகையில் இருப்பாங்க. ஒரு 11 பெண்கள் ஒன்று கூடினாங்களாம். ஒன்று கூடி தங்களுடைய கணவன்மார்களை பற்றி என்ன செய்றாங்க, அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நாம நம்முடைய கணவன்மார்களை பற்றி பேசணும், எதையும் செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, ஓப்பனா பேசணும் சொல்லி முடிவு பண்றாங்க. அது முடிவு பண்ணிட்டு அப்போ முதல் பெண் சொல்றான், இந்த 11 வயதுக்கு நாம நீங்க இருக்கிறீங்களா எல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்போ முதல் பெண் சொல்றான், மோதா பெண் சொல்றா, சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, லஹமு ஜமலின் கத்தின் அல்ல ரைசு ஜபலின், மலை உச்சியில் இருக்கக்கூடிய இறைத்த ஒட்டகத்துறை இறைச்சியை போன்றவர். என்னன்னா லா சகலின் இருப்பக்கா, அந்த ஒட்டகம் இறைச்சி போன ஒட்டகமா இருக்குது, சரி சாப்பிடுவோம் சொல்லி அதை போய் வேங்கலாம் போனா இங்க இருக்கு, மலை உச்சியில இருக்கு. சரி கஷ்டப்பட்டு போய் எடுப்போம்னு சொன்னா வலா சமீன் பக்கம், கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறது நல்ல கொழுக்க ஒட்டகமும் கிடையாது, இலக்கியம் சொல்லிட்டாங்க. என் கணவர் எப்படிப்பட்டவர், அவர் ஒண்ணு கத்தான் ஆளு, அவர் ஒண்ணுக்கு ஆக மாட்டாரு, மலை உச்சியில் இருக்கிற இறைத்த ஒட்டகத்தை போன்றவர். கஷ்டப்பட்டு போய் எடுக்கணும்னு சொன்னா அது கொழுத்த ஒட்டமா கல்ல. சரி நாம ஈஸியா இறைத்த ஒட்டகனால சாப்பிடுவோம்னு போனா வச்சுடுங்க, அது எப்படி இருக்கு, மலை உச்சியில இருக்கு, ரெண்டு அங்கிட்டு ஆக மாட்டேன் இங்கிட்டு ஆக மாட்டேன், ரெண்டு பேர் என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவனை முதல் பெண் சொல்லிடுறாங்க. 2வது பெண் சொல்றாங்க சானியா, 2வது பெண் சொல்றாங்க ரசூலா சொல்லி காட்டாங்க. ஆயிஷா 11 பெண்கள் கூறி பேசியதாக நிறைய சொல்லி காட்டுறாங்க. 2வது பெண் சொல்லி காட்டுறாங்க, அது சவுதி, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் அபுசு ஹபரகு, நான் அவரை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டேன். முதல்ல மறைச்சிடறாங்க. ஏன்னு சொன்னா இன்னி அகாஃபு அல்ல அவரகு, நான் அவரை பத்தி சொல்லி வச்சிருங்க,
எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு, நிறைய மிஸ்டேக் இருக்கு. இன்னும் அதுக்கு சரி அந்த அளவுக்கு மிஸ்டேக் சரி அப்படி ஒரு பேச்சுக்கு எல்லாம் சொல்லவும் வந்தாலும் பாவம் அவரை போய் சொல்றது, அவருடைய அந்தரங்க விஷயங்கள், வெளிப்படையான குற்றங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குன்னு செஞ்சிருக்காங்க. ஒரே வழியில அவரும் ஒண்ணுக்கு ஆக முடியாது, அவருடைய நிறைய தவறு இருக்குன்னு செஞ்சிருக்காங்க. இரண்டாவது மனைவி சொல்லிடுறாங்க. அடுத்து மூன்றாவது பெண் சொல்றாங்க, சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டது தெரியுமா, அந்த அஷனப்பு அவர் ஒட்டகத்தை மாதிரி ரொம்ப பெருசா இருப்பாரு, ஆளு ஹைட்டான செய்வாரு இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரு, அன்பி நான் அவர்கிட்ட போய் ஏதாவது பேசணும்னு சொன்னா தள்ளக்க என்ன தலா கூப்பிடுவாரு. சரி ஏதாவது பையன் அஸ்கத் நான் ஏதாவது பேசாம வச்சுக்கிறேங்க ஆயுதக்கன்னு அந்த இடத்துல விட்டுருவாரு. பேசினா தலாக்கு, பேசாம வாய்மொழி இருந்துச்சுன்னா ஒன்னையும் கண்டுக்கவே மாட்டாரு. ஏதாவது சிறப்பு கேட்டா என்ன செய்யணும், கேட்போம், கேட்டா ஒண்ணு தலா கூடுற மாதிரி ஆயிடுவாரு. சரி பேசாம ஒண்ணு வச்சுக்கிறீங்க ஒண்ணும் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி என்னுடைய கணவன் செய்றாங்க. மூன்றாவது பெண்ணு சொல்லி காட்டுறாங்க. நாலாவது பெண் சொல்றாங்க ராபியா, நான்காவது பெண் சொல்றாங்க சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டது தெரியுமா, கலீலு குஹாமா மக்காவினுடைய இரவு பொழுதை போன்றவர். மக்காவில் இரவு பொழுது எப்படி இருக்குமா, லாஹுரும் வலா குரும், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்காது ரொம்ப சூடாகவும் இருக்காது. அந்த மாதிரி என்னுடைய கணவர் அது செய்ய மாட்டாரு, ரொம்ப கோபப்படவும் மாட்டாரு, அதே நேரத்தில் ரொம்ப அடங்கி போகக்கூடிய ஆளும் கிடையாது, நடுத்தரமான ஆளு. வலா மகாபத்த நான் அவருக்கு பயப்பட மாட்டேன், வலா சஆமத்த அவர் இன்னும் துச்சம்னு கருதவே மாட்டார். இந்த மாதிரி என்னுடைய கணவர் இருப்பாரு, ரொம்ப கடுமையா நடக்க மாட்டாரு, ரொம்ப விடவும் மாட்டாரு, நான் அவருக்கு பயப்பட மாட்டேன், என்ன துச்சமா எடுத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லி அந்த பெண் சொல்லி காட்டுறாங்க. ஐந்தாவது பெண் சொல்லி காட்டுறாங்க சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இதா தகல ஃபைத அவர் வீட்டுக்கு வந்தாலும் சிரித்த மாதிரி வருவார். ரெண்டு குணம் இருக்கு, திட்டமும் செய்யலாம் நல்லபடியா எடுத்துக்கலாம். என்ன சிரித்த வந்து வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான உணவோடு வருமா. இரண்டாவது செய்தி செய்யுமா, சிரித்த வீட்டுக்கு வந்து சொன்னா அங்க வந்து பிரச்சனை பண்ணாத அமைதியான செய்யுமா இருக்கணும். மூன்றாவது சொல்லி காட்டுறாங்க சிரித்த வீட்டுக்குள் வரும்போது என்ன செய்யுமா, காம இச்சையோடு வருமா, பயங்கரமான வெறியோடு வருமா. இந்த மாதிரி மூன்று விஷயம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவர் அந்த மனைவி சொல்றாங்க, என்னுடைய கணவர் வீட்டுக்குள் நுழைந்தால் சிரிப்பையை போன்று இருப்பார், நல்லதான் எடுத்துக்கலாம் கெட்டதான் எடுத்துக்கலாம், எல்லாம் சம்பாதிச்சுட்டு வருவாரு, அது மோசமான எண்ணத்துல வருவாரு, அதுவும் எடுத்துக்கலாம். வயின் ஹரஜ வெளியே பண்ண அசிங்க சிங்கமாக இருப்பாரு, இரண்டு விதமா எடுத்துக்கலாம். சிங்கம் என்ன செய்யுமா, வெளியே போச்சுன்னு சொன்னா இந்த வீட்டுல உள்ள கவலை தான் மறந்துடணும், இங்க உள்ள குறைகள் என்ன செய்யாது, வெளியே போய் சொல்ல அப்படின்னு இருக்கும். என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒழுங்கா இருப்பாரு, வீட்டுடைய குறை என்ன செய்ய மாட்டாரு, வெளியே போய் சொல்ல மாட்டாரு. அது இரண்டாவது விஷயம், சிங்கம் வெளியே போச்சுன்னு சொன்னா தன்னுடைய இருப்பிடத்தையும் மறந்துடணும், எனக்கு என்ன செஞ்சிருமா அது போயிடணும். அப்ப அந்த மாதிரி என்ன செய்வாரு, என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ள வந்தான்னா சிரிப்ப, வெளியே போய் என்னது சிங்கம் சொல்லி தன்னுடைய அந்த ஐந்தாவது பெண் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஆறாவது மணி சொல்லி காட்டுறாங்க. இது ரொம்ப நகைச்சுவையாது. சௌஜி உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இன்னும் அக்கறை லஃப சாப்பிட்டாலும் தட்டை வலிச்சிருவாரு. நான் மனைவி எழுதி இருக்கேன் என்ன குடும்பம்னா யோசிக்க மாட்டாரு, 1/2 கிலோ 3 கிலோ கோழிக்கறி வச்சுட்டு என்ன செய்வாரு, அவர் மட்டும் கொஞ்சம் கூட இலக்கம் கட்ட என்ன செய்வாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுவார். அந்த மாதிரி இன்னும் அக்கறை லஃப அவர் சாப்பிட்டார் என்றால் தட்டியை வளைத்து விடுவார். வயின் சரிப்ப குடித்தார் என்றாலும் மொத்தத்தில் காலி பண்ணிடுவாரு, எனக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொஞ்சம் கூட தர மாட்டார். அது மட்டும் கிடையாதான், படுக்கும் போது யூத்தப்ப மொத்தமா போர்வை சுத்தியும் படுத்துருவாராம், படுக்கும் போது மொத்தமா சுருட்டி கொண்டு படுத்து விடுவார். அப்போ அப்படி சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க, பல யூனிட்டில் கஃப நீ யாரும் பஸ்த என்னுடைய சஞ்சலத்தை அறிவதற்கு கூட நீ செய்ய மாட்டாரு, கையை மூட்ட மாட்டாரு, அந்த சஞ்ச பையன் அவர் மட்டும் தின்றாரு, அவர் மட்டும் தின்றது செய்வாரு, என்ன வந்து கண்டுக்க மாட்டான்னு சொல்லி ஐந்தாவது பெண் செய்யறாங்க. ஆறாவது பெண் சொல்லி காட்டாங்க. அடுத்து ஏழாவது பெண் சொல்லி காட்டுறாங்க சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டது தெரியுமா, அவர் வந்து வயாபா அவர் விவரம் இல்லாத ஆளு, ஐயாபா இன்னும் விவேகம் இல்லாத ஆளு, குல்லு அதே மாதிரி தபாக்கா அவர்கிட்ட ஆண்மையும் கிடையாது, குல்லு தாயும் லகு தாவும் அவர் வந்து எல்லா நோயும் அவர்கிட்ட இருக்கு, மோசமான மனு இப்படிதான் பெண்கள் பேசுறாங்க. அவர்கிட்ட என்ன செய்யுது, எல்லா நோயும் இருக்கு. நீ அவருக்கு மனைவியா போட்ட சக்திக்கு ஒன்னும் மண்டையை உடைப்பாரு, அவர் பல்லைக்கு அது வந்து உடம்பு செய்வாரு காயப்படுத்துவார், அதுல அவர் ஜமா குண்டும் தைக்கி மண்டையை உடைச்சு உடம்பு செய்வாரு காயப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி என்ன செய்யறாங்க. ஏழாவது மனைவி தன்னுடைய கணவர் போய் சொல்லி காட்டுறாரு அவர் மோசமான ஆளுன்னு சொல்லி. அதுக்கு 8வது மனைவி சொல்லி காட்டுறாங்க சௌஜி
என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது மஸ்ஸு அல்நபி, அவர் தடவினார் என்றால் அது முயலை தடவுவது போன்று இருக்கும், முயல் தடவுற மாதிரி இருக்குமா? ரீவு சல்நபி, அவருடைய அந்த வாசனை என்பது மறுக்கொண்டு வாசனையை போன்று இருக்கும். என்னுடைய கணவர் நினைச்சாங்க வர்ணிச்சு நல்ல கணவர், அவர் நடைமுறைகள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எல்லாம் ரொம்ப மென்மையா இருக்கும், ரொம்ப காட்டமான செய்ய மாட்டாரு, நடக்க மாட்டார், தடவுவது முயலை போன்று இருக்கும், அவருடைய வாசனை மறுக்கொண்டை போன்று இருக்கும் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு 9ஆம் மனைவி சொல்லி காட்டுறாங்க, ஜவுஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரஃபீஉல் ஹிமால், அவர் பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரர். கபீர் நஜாத், அவருடைய வால் உரை இருக்கு பாருங்க, அது ரொம்ப நீளமாக இருக்கும். அலீமுர் ரமாத், அவர் வீட்டில் சாம்பல்கள் நிறைந்திருக்கும். என்ன இருக்கும்? மற்ற மக்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டு செய்வாராம், ரொம்ப வீந்து உபசரிக்கக்கூடிய ஆளாம். வீட்டில் சாம்பல்கள் நிறைந்திருக்கும். அதே போன்று கரீபுல் பைத்தி மினின் நாள், மக்களை சந்திப்பதற்கென்று வீட்டை மக்கள் சமுதாய அரங்கம் இருக்கிறான், அது பக்கத்தில் செய்வாங்க கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன இருக்கும்? ஒரு மக்கள் பணி செய்யக்கூடியார் எப்படி இருக்கமா இல்லைங்களா? சமுதாயத்தில் ஆர்வம் உள்ள கணவன் மாதிரி இருக்கிறான். அப்ப என்னுடைய கணவன் அந்த மாதிரி அதிகமா பெரிய மாளிகை அவருக்கு இருக்குது. அவர் நல்ல வீரமான ஆளு, விருந்தினர்களுக்கு ஆட்சியாக்கி கொட்டுவாரு. அதே போன்று சமுதாய பணி செய்வதற்கென்று சமுதாய அரங்கத்திற்கு அருகில் தன்னுடைய வீட்டை அமைத்திருக்கிறான் சொல்லி 9ஆவது மனைவி சொல்றாங்க. 10ஆவது மனைவி சொல்றாங்க, சவுஜி மாலிக்கும், என்னுடைய கணவர் பெரிய முதலாளி. உமா மாலிக்கும் எப்படிப்பட்ட முதலாளி தெரியுமா? அவருக்கு இப்னுல் கசீராத்து மபாரக்கி, தொழுவத்திலேயே அதிகமான ஒட்டகங்கள் இருக்குமா அப்படின்னு அர்த்தம். அந்த ஒட்டகம் மயக்க கொண்டு போக மாட்டாங்க, தொழுவத்திலே வச்சிருப்பாங்க. எப்படால் விருந்தினர்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஆட்சி போகணும் என்பதற்காக அதிகமான ஒட்டகங்கள் தொழுவத்திலேயே இருக்கும். கலீலாத்து மசாரிகி, அந்த தொழுவத்திலுள்ள ஒட்டகங்கள் மேய்ச்சலுக்கு செல்வதென்றால், விளைநிலங்களுக்கு செல்வதென்றால் அது ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். இதா சனியன சவுத்தல் மிருகரி, அந்த ஒட்டகங்கள் விருந்தாளிகள் வரக்கூடிய குலோசையை கேட்டுவிட்டால் ஐக்கன அந்த ஒட்டகம் நினைச்சு கொடுமா, அன்னகுன்னு ஹவாலிக்கு, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், அழிந்து போய்விட்டோம். அது என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவர் ரொம்ப செய்வாரு, பிற மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆளு, விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஆளு செய்றாங்க. அந்த 10ஆவது மனைவி சொல்றாங்க. 11ஆவது மனைவி சொல்லி காட்டுறாங்க, சவுதி அபூசரையும், என்னுடைய கணவரான அபூசரோ. இந்த அபூசர் எப்படிப்பட்டவர்? அபூசரையும் அனாசிமின் ஹொலியின் உரிமைய, அவர் தங்க ஆபரணங்களால் என்னுடைய காதுகளை நிறைத்து விட்டார். மலையாமின் ஷமின் அழுகைய, நல்ல சாப்பாடு போட்டு என்னுடைய தோல் புஜங்களை எல்லாம் பருக்க வைத்து விட்டார். பத்திகனி மகிழ்ச்சியிலா நசி, அவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து என்னுடைய உள்ளம் என்ன செய்து ரொம்ப பூரிப்படைகின்றது. நான் எப்படி இருந்தேன் சொல்லி காட்டுறாங்க. வஜகனி அகலி உணவிமத்தின் விஷயத்தில், நான் ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இருந்தேன். அவர் என்னுடைய கணவர் என்னை திருமணம் செய்து என்னை எப்படி ஆகிட்டாரு? அதிகமான குதிரைகள், ஒட்டகங்கள், தானியங்கள், இன்னும் அதிகமாக அதைவிட அதிகமாக உள்ள ஒரு செல்வத்திற்கு என்ன செய்துவிட்டார்? என்னை எஜமானியாக ஆக்கிவிட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் பலாவு கத்திகு, அவர் என்ன செய்ய மாட்டாரு? என்னை மோசமாக திட்ட மாட்டார், என்னை தூங்க விடுவார். அற்புது பார்த்த சப்பகு, நான் சுபு வரைக்கும் செய்வதுங்க, தூங்க விட்டுருவாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அஷ்ரபு, அவர் குடிக்கும் போது என்ன செய்வார்? நானும் நன்றாக அழுந்துவேன் என்று சொல்றான். சொல்லிட்டு மாமியாரை போய் சொல்றான். உண்மை அபீசரையும், என்னுடைய மாமியார் அபூசரை தாயார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உக்கூமுகா விதாகும், அவருடைய தானிய களஞ்சிய செல்வங்கள் எல்லாம் விசாலமானதாக இருக்கிறது. பைத்துஹா ஃபசாகும், என் மாமியாருடைய வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப விசாலமா இருக்கும். நல்ல மாமியாரு, நிறைய காசு செய்வாங்க, எனக்கு எடுத்துட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அபீசரையும், என்னுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்று குழந்தைய போய் சொல்லி காட்டான். என்னுடைய மகன் அவனுக்கு ஒரு ஆட்டுக்குரிய சப்பை போய் சாப்பிடுறது, ஒரு சங்கு போய், அவன் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு கம்மியா சாப்பிடுவாங்க. நாங்க அதிகமாக மற்றவங்க நிறைய சாப்பிடுவாங்க. இப்ப பையனை போய் சொல்லும் போது, என்னுடைய பையன் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு, அவர் சாப்பிடுவதற்கு ஒரு சப்பை செய்யணும் போதும் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து பின்பு அபீசரையும், என்னுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் தவு அதிகா, அவருடைய தகப்பனாரை கட்டுப்படக்கூடியவள். என்னுடைய மகள் அவர் தகப்பனாரை கட்டுப்படக்கூடியவள். தவு இல்லிகா, அவர் தாய்க்கும் கட்டுப்படக்கூடியவள். மின்னு கிசாயிகா, அவளுக்கு நிறைய ஆடை இருக்கிறது. அதுவே எங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரி எப்படிப்பட்டவங்க சொன்னா, லா தபிசு ஹதீசன் தபிஷீஃபா,
எங்களுடைய வீடுகள்ல என்ன நடந்தாலும் அதில் செய்ய மாட்டான், வெளியே போய் சொல்ல மாட்டான். எங்க வீட்டை ரொம்ப பத்திரமாக வைத்துக் கொள்வாள். இது வீட்டு வேலைக்காரி. கணவரை சொல்றாங்க, கணவருடைய செல்வர் சொல்றாங்க, நான் இப்படி கஷ்டப்பட்டேன், என் மாமியார் இப்படி, என் மகன் இப்படி, என்னுடைய மகன் இப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் என் கணவர் என்ன செஞ்சாரு, வீட்டை விட்டு வெளியே போனாரு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பெண்ணை பார்த்தாள். அவர் பெண்ணை இவர் பார்க்கிறார். ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய இடையடைகள் மயங்கி என்ன தலாக் விட்டுட்டு அந்த பெண்ணை செய்தாரு, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன இன்னொரு கணவர் என்ன செய்தாரு, கல்யாணம் செஞ்சாரு. அவரும் நிறைய போய் சம்பாதிச்சாரு, சம்பாதிச்சு நிறைய கொண்டு வந்தாரு, எனக்கும் தந்தாரு, என் குடும்பத்தையும் கொடுத்தாரு. இருந்தாலும் அபூ சலமா எனக்கு செஞ்சார அந்த ஒரு சிறிய பாத்திரம் அளவு கூட என்னுடைய இரண்டாவது என்ன செய்ய முடியாது, எனக்கு தர முடியாது. அந்த அளவுக்கு அபூ சலமா என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறான்னு சொல்லி அந்த 11வது மனைவி அபூ சலமா தன்னுடைய கணவரை பற்றி ரொம்ப சிறப்பை சொல்லி காட்டாங்க. ரசூல் அந்த கதையை சொல்லிட்டு ஆயிஷா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்து லக கஅபீ ஸரயின் உம்மு ஸரயின், ஆயிஷாவே அபூ ஸரமா உம்மு ஸரமாவுக்கு எப்படி இருந்தாரோ அதே போல நான் செய்வேன், உனக்கு நடந்து கொள்வேன். அந்த மாதிரி அபூ ஸரமா மாதிரி உனக்கு நிறைய நகையை வாங்கி தருவேன், உனக்கு நிறைய சாப்பாடு ஆகி போடுவேன், உனக்கு எல்லா விதத்தையும் கவனித்துக் கொள்வேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 11 கணவன்மார்களை பற்றி சொல்லி இந்த அபூ ஸரமா உனக்கு இருப்பேன் சொல்லி தன்னுடைய மார்க்கம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதை நாம் நாளை விரிவாக காண்போம்.